ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. டயர்டா இருந்துச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா வீட்டே நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. சுட்டு போட்டாலும் உனக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கம் வரவே வராது. அச்சச்சோ, முதல்ல உனக்கு தெரிஞ்சாதானே நீ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்ப. உன்னால தினம் தினம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. சின்னையா சத்தம் போடாதீங்க, அவங்க காதுல விழுந்துற போது. விடட்டும், எனக்கு என்ன, நல்லாவே விடட்டும். என்ன கோவப்படுத்துவ? நான் அமைதியா போயிட்டே இருக்கணுமா? என்னோட ரூம்ல தான் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனா என்னோட ரூம் ஆக்கிபைடா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? எங்க போன சொல்லு. அசோக், அசோக், துர்கா வந்தவங்களுக்காக சமைக்கிற வேலையில இருந்தா. வந்தவங்க உன்னோட ரூம் ஆக்குபை பண்ணா அதுக்கு துர்கா என்ன பண்ணுவா அசோக்? அர்த்தமே இல்லாம நீ அவளை சத்தம் போடுறன்னு நினைக்கிறேன். அண்ணி, நீங்க இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்க அண்ணி. ஊர்ல இருந்து ஆளுங்க வராங்கன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். அவங்கள தங்க வைக்க நானே ஏற்பாடு பண்ணிருப்பேன். ஏதாவது பண்ணி நான் டென்ஷன் படுத்துவா. நான் சத்தம் போட்டா அவ என்ன பண்ணுவான்னு கேப்பீங்க. துர்காவை வான் பண்றதை விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அண்ணி. சரி அசோக், உனக்கு இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நடந்ததுக்கெல்லாம் துர்கா தான் காரணம்னு சத்தம் போட மட்டும் தெரியுது. இன்னும் என்ன, ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் அவ உன் லைஃபை விட்டே போயிட போறா. இன்னைக்காவது அவளை திட்டாம கொஞ்சம் பொறுத்துக்கோ அசோக். அண்ணி, நீங்க சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். வேற இப்ப என்ன பண்ண முடியும்? அசோக், நீ தங்குறதுக்கு நான் வேணா ரூம் அரேஞ்ச் பண்ணட்டா? அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நான் ஹோட்டல்லே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன். ஐயோ சாமி, என்னத்துக்கு அவசரப்படுறப்பா? நீ இரு, ஒரு ரூம்ல இருக்கிறாங்கல்ல, அவங்கள வேற ரூமுக்கு துரத்து விட்டுறேன். நீ போய் அங்க ரெஸ்ட் எடு. வேண்டாம் அத்தை, குடிச்சிட்டு வேற படுத்திருப்பாங்க போல இருக்கு. என் ரூமோட ஸ்மெல்லே மாறிடுச்சு. எல்லாம் கிளீன் பண்ணி பழையபடி மாற 2 நாள் ஆகும். நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன். துர்கா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நீ என்ன வேணும் நான் பண்ண. கவலைய விட, வா போலாம். வா. இவ ஊர்த்தி அண்ணியாரே, பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு எகத்தாளம் இருந்தா அசோக் கிட்ட நம்மள குத்தி காமிச்சு பேசிட்டு போவா. அவளை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அதை விடுங்க அண்ணியாரே. அண்ணியாரே, இனி துர்கா என்ன டிராமா பண்ணாலும் அசோக் அவளை ஏத்துக்க போறதில்ல. நீங்க வேணா பாருங்க, மனசளவுல அவளை இங்கேயே வச்சு டைவர்ஸ் பண்ணிவிட்டுதான் அவன் கோயிலுக்கே வருவான். அப்படி போடு. ஆனா ஊர்க்காரங்களை வச்சு சம்பவம் பண்ணிட்டீங்க. நீ என்ன மகளே, நீ என்னை பாராட்டுற, ஆனா நமக்கு பத்த மாட்டேங்குதே. ஏதோ ஒண்ணு குறையுது. இன்னும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேனே. பண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதோட முடிய போறதில்ல.
அசோக், ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஃபீவரா? ஃபீவர்லாம் இல்ல பூஜிதா, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. டென்ஷனா? என்ன டென்ஷன்? துர்காவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்ல அசோக், டைவர்ஸ் விஷயத்துல எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பூஜிதா, இருந்தாலும் அசோக், நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. டென்ஷன் ஆகி நீ கத்தவும் கூடாது அப்படின்னா சொல்றேன். சரி சொல்லு. துர்கா விஷயத்துல நீ அவசரப்படுறியோன்னு இல்ல பூஜிதா, நேத்து கூட வீட்ல அவளால ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால நான் வீட்ல தங்காம வெளியில ஒரு ஹோட்டல்ல போய் தங்கியிருந்தேன் தெரியுமா? ஹோட்டல்ல தங்குனியா? அப்படி என்ன பண்ணா துர்கா? இந்த டைவர்ஸ அவ ஊர் ஜனங்க முன்னாடி பண்ணணும்னு முடிவு பண்ணால. ம், ஊர்ல இருந்து தர்மகர்த்தா அப்புறம் அவரோட ஆளுங்க 5-6 பேரை வீட்டுக்கு வர வச்சுட்டா. ம். வில்லேஜ் ஆளுங்களுக்கு நம்ம வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. அதனால டென்ஷன் ஆகி ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி படுத்தா தூக்கமே வரல. கரெக்ட் தான், வந்தவங்களும் கொஞ்சம் டீசெண்டா நடந்திருக்கலாம் தான். ஆனா அவங்க அப்படி பண்ணதுக்கு துர்கா என்ன பண்ணுவா? நீ அவளுக்கே எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இரு. ஆனா எங்க 2 பேருக்கும் செட் ஆகாதுங்கிறது தான் நிஜம். சோ டைவர்ஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். சரி, ரைட் அசோக். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. டூ ஆஸ் யுவர் விஷ். இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுவோமா? ம் சரி சொல்லு. இது குமாரோட கேஸ் ஃபைல். இந்த கேஸோட சேர்த்து இன்னும் 4-5 கேஸ் பெண்டிங்லயே இருக்கு. அதெல்லாம் எப்ப இனிஷியேட் பண்றதா இருக்கு? பூஜிதா, மென்டலி நான் ரெடி ஆகிற வரைக்கும் புது கேஸை நான் எதுவும் எடுக்க போறதில்ல. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் முதல்ல நம்ம முடிச்சிடலாம். சரி, நம்ம இப்போ கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ம். இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோ. இந்த சரியா? ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன். ஜஸ்ட் நீ ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் போதும். இத பாரு, இதுதான். பூஜிதா, அவர் ஜட்ஜ் சாந்தகுமார் சார் தானே? ஆமா, அவரே தான். அவர் என்ன இங்க வந்திருக்காரு? வா போய் பாப்போம். ஓகே சார். சார், ஹலோ சார். சார், குட் மார்னிங் சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். என்ன பாரு, எங்க ஸ்மார்ட்டா. சூப்பர் சார். சார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்திருக்கீங்க. பார் கவுன்சில்ல அனுராதா மேடமை பார்க்க வந்தீங்களா? நோ, ஆக்சுவலா நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம பார் கவுன்சில்லயே 12 இயர்ஸா பிரசிடெண்டா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் மும்பை, டெல்லின்னு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்திருக்கீங்க. இப்போவும் இருக்கீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை பார்க்க நானே அங்க வந்திருப்பேனே சார். உண்மையிலேயே நான் தான் உன்னை பார்க்க வரணும். நீ இப்ப பார் கவுன்சிலோட பிரசிடென்ட். உனக்கு நேர்ல வந்து வாழ்த்து சொல்லணும்னு தான் நான் வந்தேன். கங்க்ராட்ஸ் அசோக். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆக்சுவலா நானே வந்து உங்களை சந்திச்சு ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைச்சேன். ரீசெண்டா நான் பார் கவுன்சில் பிரசிடெண்டா எலெக்ட் ஆனதுக்கு நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணதா என் காதுபட ஒரு பேச்சு வந்துச்சு. சார், எனக்காக நீங்க எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா? ஐயோ சார், உங்களை மாதிரி பெரியவங்க பதவியில் இருந்த போஸ்ட்ல நான் எப்படி சார்? ஏதோ பூஜிதா கம்பல் பண்ணதுனால நாமினேட் பண்ணேன். அப்புறம் ஆப்போனண்டா நின்ன கோபால்சாமி சாரும் எனக்கு சீனியர். நீங்க ஆக்சுவலா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா அவருக்கு தானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். இங்க சீனியர் ஜூனியர்ன்றதெல்லாம் முக்கியமே இல்லை. யார் டிசர்வ்ட் பர்சன்றது தான் முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் அந்த பதவிக்கு பொருத்தமான ஆளு. நேர்மையா இந்த பதவியோட மெஜஸ்டிக்கை காப்பாத்துற பர்சன் நீ தான் எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அதோட நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணாம இருந்தா தான் தப்பா இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்க. அதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உதவியா? சார், என்ன சார் சொல்றீங்க? நான் உங்களை சந்திச்சே பல வருஷம் ஆச்சு. நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணிருக்க முடியும்? அதுவும் நன்றி கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஆக்சுவலா ஏகலைவன் மாதிரி நாங்க தான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இல்ல அசோக், நீ எனக்கு பண்ணது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு உதவி. என்ன சார் சொல்றீங்க? மது.
இதுக்கு மேல இவளால அவன் கூட வாழவே முடியாது. ஒரே முடிவுதான், அவங்கிட்டேந்து இவளை வெட்டி விடணும். உங்க அம்மாவே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க முடிவு தெரியணும். என் அம்மாவோட முடிவு தான் சார் என்னோட முடிவு. பூஜிதா, ம் இவங்க மதுமிதா தானே? ஆமா. ஹாய் மது, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன பாக்குற? மதுமிதா என்னோட டாக்டர் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, இவரு என்னோட மாப்பிள்ள, பேர் ஜெய். ஹாய் சார். ஹாய். மிஸ்டர் ஜெய் கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்கறதுக்கு தான் மது அன்னைக்கு தான் அம்மாவோட உன்னை பார்க்க வந்திருந்தா. நான் என் டாக்டரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா நானும் என் ஒய்ஃபும் என் பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணிட்டோம். அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அப்பவே அவகிட்ட வாழ்க்கை இப்படியே இருந்துடக்கூடாது, நாம சேர்ந்து வாழணும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்கல. அவள மாதிரியே என் பொண்ணும் பிடிவாதக்காரியா வளர்ந்துட்டா. எங்க என் வாழ்க்கை மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கையும் வீணா போயிடுமோன்னு பயந்துட்டேன். ஆனா அசோக், நீ என் பொண்ணு வாழ்க்கைய தசை மாத்தி விட்டுட்ட. என் ஒய்ஃப் பண்ண ஒரே நல்ல காரியம் டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு என் பொண்ணை உன்கிட்ட கூட்டிட்டு வந்ததுதான். அவளுக்கு நீ புத்தி சொன்னா கேட்க மாட்டான்னு உன் ஒய்ஃப் மூலமா புத்தி சொல்ல வச்ச பாத்தியா? கிரேட். அப்படி ஒருத்தர் நீங்க கல்யாணம் பண்ணா இப்போ உங்க புருஷன் கிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒருவேளை வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து ஒருவேளை தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, நமக்கு தேவைக்கு மேல இருக்கிற பணம் வெறும் காகிதம்னு சொல்லுவாங்க. உன் ஒய்ஃப் துர்கா ரொம்ப பக்குவமா இவளுக்கு எடுத்து சொல்லி வாழ்க்கைன்னா என்ன, காதல்னா என்ன, அன்புன்னா என்ன, இப்படி பல விஷயங்களை சொல்லி கொடுத்து டைவர்ஸ் வாங்கணுன்ற எண்ணத்தையே மறக்க வச்சுட்டா. புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோட அவ இங்கிருந்து போனதுக்கு காரணமே நீதான். நீ உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லி அப்படி பேச சொல்லலன்னா வச்சுக்க, இப்ப பாத்தியே என் மகளும் மருமகனும் ஜோடியா வந்தத. இந்த காட்சியை நாம பார்த்திருக்கவே முடியாது. இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீதான். அசோக், என் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நான் எல்லா உயரத்தையும் பார்த்தவன். ஆனா பர்சனல் லைஃப்ல நான் தோத்து போனவன். ஆனா இன்னைக்கு என் சொந்த வாழ்க்கையில ஜெயிச்சவனா நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு தான் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்னால என் ஒய்ஃபால முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சு கொடுத்துருக்க. இப்ப சொல்லு, காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டவன் தானே? சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அதுதான்ப்பா நிஜம். அசோக், பார் கவுன்சில்ல பிரசிடெண்டா ஆனதுக்கு வாழ்த்து சொல்ல மட்டும் நான் இங்க வரல. என் மகளுக்காக நன்றி சொல்றதுக்காகவும் தான் நான் வந்தேன். அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தப்ப உங்க வைஃப் ஒரு சிஸ்டருக்கு புத்தி சொல்ற மாதிரி பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஒரு தடவை என் புருஷன் கிட்ட மனசு விட்டு பேச சொன்னாங்க. அந்த நிமிஷமே நான் ஜெய்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன். துர்கா சிஸ்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஜெயோட லவ்வே எனக்கு புரிஞ்சுது. அந்த நிமிஷமே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் துர்கா சிஸ்டர் தான். ஆமா சார், என்னோட லவ்வ பல விதங்களா இவகிட்ட காட்டியிருக்கேன். அப்பெல்லாம் என்னால இவளை புரிஞ்சிக்கவே முடியல. டைவோர்ஸ் வேணும்னு சொன்னா. ஆனா ஒரு கட்டத்துல டைவோர்ஸ் கொடுக்கறது தான் மதுக்கு சந்தோஷம்னு புரிஞ்சு அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட அவ்வளோ பணிவா அன்பா பேசினா. நாம சேர்ந்து வாழலாம்னு சொன்னா. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க பிசினஸும் தான். ரொம்ப நன்றி சார்.
அப்புறம் ஒரு குட் நியூஸ் அசோக், சீக்கிரமே நான் தாத்தா ஆக போறேன். என் பொண்ணு கன்சீவா இருக்கா. ஓ, கங்க்ராட் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி அசோக், நாங்க கிளம்புறோம். குழந்தை பிறந்ததும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். ம். அப்ப நீ உன் ஒய்ஃபு உன் குழந்தையோட இருக்கிறத நான் வந்து பார்க்கணும். ஆ. ம். ம். சரிங்க சார். சரி அசோக், நான் கிளம்புறேன். கிளம்புறோம் சார். வாமா. பாய் சார். கிரேட் அசோக். ஆக நீ பார் கவுன்சில் ஹெட்டா இருக்கிறதுக்கும் அவர் உனக்கு நன்றி கடன் பட்டதா சொல்றதுக்கும் துர்கா தான் காரணம். நீ மதுமிதாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்திருந்தா நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் ஃபீஸ் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கிறது பல பேரோட பிளெஸிங்ஸ். இது எல்லாமே உனக்கு துர்காவால தான் கிடைச்சது. ஆனா அவளுக்கு நீ கொடுக்க போறது டைவர்ஸ். இது துர்காவோட லைஃப் மட்டும் இல்ல, உன்னோட லைஃபும் தான். யோசிச்சு நல்ல முடிவா எடு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் தான் உனக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். என்னோட கிளையண்ட திருப்பி அனுப்புறதுக்கு நீ யாரு? தப்பு எது சரி எதுன்னு மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ புத்திசாலியா? கோகிலாமா, ஆ என்ன நாங்க வந்தது கூட தெரியாம உலாத்திட்டு இருக்கீங்க? அடுத்து துர்காவை எப்படி கதற விடலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கோகிலா, ஐடியா எதுவும் வரலனா எங்க கூட டிஸ்கஸ் பண்ணு. எங்களுக்கும் ஒரு ஐடியா வரும்ல. ஊருக்காரங்களை எதுக்கு வர வச்சோமோ அதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. துர்காவை அசோக்கு வெறுக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஊர்க்காரங்களை வெளியில தங்க ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஹோட்டல்ல தங்கி இருக்கிற அசோக்க வீட்டுக்கும் வர சொல்லியாச்சு. விடிஞ்சா கோயில்ல விவாகரத்து விழா நடக்க போகுது. அங்க துர்காவால ஏதாவது குளறுபடி நடந்தாலும் அசோக்கு துர்காவை தன்னோட மனைவியா ஏத்துக்குவான்னு எனக்கு தோணல. அந்த அளவுக்கு அவ மேல வெறுப்புல இருக்கான். ஆக நம்ம போட்ட திட்டமெல்லாம் நல்லபடியா வந்துட்டு இருக்குன்னு தெளிவா என் புத்திக்கு தெரியுது. ஆனாலும் ஏய், என்ன கோகிலா ஆனான்னு இழுக்கிற? புத்திக்கு சொன்னாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அதான் தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்கம்மா? விவாகரத்து நடக்கிறதுக்கு பதிலா துர்கா அசோக் மனசுல இடம் புடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளோன்னு ஏதோ பச்சி சொல்லிட்டே இருக்கு. அப்படி நடந்துடக்கூடாது. இதை விட ஏதாவது பெருசா நம்ம பண்ணணும். என் அண்ணன் மூத்தவரு உத்தரவு போட்டிருக்காரு. எல்லாரோட நம்பிக்கையும் நான் காப்பாத்தி ஆகணும். திடீர்னு அந்த துர்கா புள்ளைகிட்ட நான் தோத்துருவணும்னு எனக்கு ஒரு பயம் வருது. கோகிலா, நீ இப்படி பேசுறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணதே துர்கா தானே? அவளுக்கு இந்த சதி வேலையெல்லாம் பண்ண தெரியாது. ஐயோ, அவ ரொம்ப இன்னசென்ட் தான். அவ மாசாணி அம்மனை கும்பிடவில்லையா? கல்யாணம் அம்மன் முன்னாடி நடந்துச்சு. பிரிவும் அம்மன் முன்னாடி நடக்கணும்னு நினைக்கிறா. அவ்வளவுதான். துர்காவுக்காக நீ இவ்ளோ யோசிக்கிறது தேவையில்லை கோகிலா. அப்புறம் ஊருக்காரங்களா நமக்கு வேண்டியவங்க தானே. துர்காவுக்கு ஆதரவா யாரும் பேச மாட்டாங்க. நீ பயப்பட வேணாம் கோகிலா. இல்ல அண்ணியாரே,
துர்கா டைவர்ஸ் வேணும்னு கேட்டது, கோயில வச்சு பிரிச்சு விடணும்னு சொன்னது எல்லாமே அவ மனசார சொன்னான்னு நினைக்கிறீங்க? ம்ஹும். துர்காவுக்கு தான் இன்னும் அசோக்கோட பொண்டாட்டி, அவனோட நம்ம சேர்ந்து வாழ போறோம், நம்ம இன்னும் இந்த வீட்டோட மருமகங்கிற நினைப்பு தான் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. அண்ணியாரே, அவளுக்கு உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற நினைப்பே இல்ல. இப்படியெல்லாம் யோசனை வரும்போதுதான் அவளை இன்னும் ஏதாச்சும் பெருசா பண்ணணும்னு தோணுது. ஷோ, கோகிலா என்ன பண்ணணும்னு நினைக்கிற? முதல்ல அது சொல்லு. அது சரியா வருமா வராதான்னு நான் சொல்றேன். ஏற்கனவே திட்டம் போட்டுட்டேன். அண்ணியாரே, இந்த பூஜை சாமானெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி துர்காவை ஸ்டோர் ரூம்குள்ள அனுப்ப போறேன். பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல, அத கேஸா மாத்தி ரூம்குள்ள அடிச்சு விட்டுருக்கேன். இவ உள்ள போவா, போய் பூஜை சாமானெல்லாம் தேடி எடுக்கிறதுக்குள்ள அந்த வாடை தாங்காம மூச்சடைச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவ வெளியில வராதபடிக்கு அவளை உள்ளாரையே வச்சு நான் கதவுக்கு பூட்டு போட போறேன். அவ உள்ளார இருக்கிறது யாருக்கும் சந்தேகம் வராது. ஒரு 3 மணி நேரம் உள்ளாரையே இருந்தான்னு வைங்க, மூச்சு முட்டி செத்துருவா. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.